அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மேச ராசிக்காரவங்க எப்படி இருப்பாங்க, மேச லக்கணத்துக்காரவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கி பார்க்குற இருக்கிறதுல இந்த மேச ராசிக்காரவங்க, மேசம்னா எதுன்னு கேட்டோம்னா செவ்வாயோட வீடு. அப்போ அந்த செவ்வாய் என்ன கிரகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யுத்த கிரகம், ரத்தத்துக்கு அதிபதியான கிரகம். அப்போ இந்த மேசத்துக்கு அதிபதியான செவ்வாய் ரத்தத்துக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால வேகத்துக்கும் அதிபதி அவர் தான். அப்போ இந்த மேச ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா சரராசின்னு பேர், அது வேகமுடைய ராசின்னு பேர். அதனுடைய சின்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடு. ஆக இது எல்லாத்தையும் நம்ம இந்த மேசராசிக்காரவங்களுக்கு நம்ம பலனாக சொல்லணும். அப்போ இந்த மேசராசியில் பிறந்தவங்க அஸ்வினி 1, 2, 3, 4 பாதம், பரணி 1, 2, 3, 4 பாதம், கிருத்திகை 1ஆம் பாதம், இந்த 3 நட்சத்திரத்துக்காரவங்களும் மேசராசியில் பிறந்தவங்க தான். இந்த மேசராசியில் பிறந்த 3 நட்சத்திரத்துக்காரவங்களுக்கும் பொதுவாக எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வேகம் அதிகமாக இருப்பார்கள். எதையுமே வேகத்தோடு செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி அவங்கள்ட்ட ஒரு கரெக்ட்னஸ், யூனிஃபார்ம் இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பெரேடு ஒன்று நடக்குது, அதாவது மிலிட்ரியோட பெரேடோ அல்லது போலீஸோட பெரேடோ நடந்துச்சுன்னா ஒரு கமாண்டர் இருப்பார். அந்த கமாண்டர் சொல்கிறத அனைவருமே கேட்பாங்க. அதாவது எப்படி வரிசைப்படுத்துகிறாரோ அந்த வரிசை பிரகாரம் அவர் சொல்கிற ஆர்டருக்கு ஈக்குவலாக அவங்க நடந்துக்குருவாங்க. அது மாதிரி இந்த மேசராசிக்காரவங்களாக வழி நடத்துகிறவங்க ஒருத்தவங்க இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க மாதிரி ஒரு கரெக்டானவங்க யாருமே இருக்க முடியாது. அதே மாதிரி மேசம் இந்த தான தர்மம் பண்ணுறதில்ல. இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரவங்க ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. இந்த மேசராசியக்காரங்க பொறுத்தளவுக்கு 1வது வீடு செவ்வாயோட வீடு. அதனால் அவங்களுடைய குணம் பூராமே எதை நோக்கின பயணமாக இருந்தாலும் அது அடைகிறது வரை அவங்க அதில் ஒரு போராட்ட குணத்திலேயே இருப்பாங்க. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. ஏன்னா இவங்களுடைய வேகம் அந்த எண்ணத்தில் மட்டும்தான் இருக்கும். அந்த லக்னாதிபதி செவ்வாய் சுபத்தன்மை, அதாவது சுபர்களோட பார்வையோ அல்லது சேர்க்கையோ இருந்துட்டா இவங்க பிறரை வழிநடத்தக்கூடிய பாக்கியவான்களாக இருப்பார்கள், தலைவனாக இருப்பார்கள். ஒரு கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கிறதுல, அதாவது நல்லவங்க கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கிறதும் மேசராசிக்காரவங்க, திருடர்களுக்கு கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கிறதும் மேசராசிக்காரங்க தான். இந்த செவ்வாய் மட்டும் கெட்டு போயிட்டா அவன் திருட்டு குணம் உடையவனாகவோ அல்லது மனம் பிறருக்கு உதவி செய்யாத மனம் படைத்தவனாகவோ மாறிடுவான். அதே சுபத்தன்மை படைத்தா இவன் எல்லாருக்கும் உதவக்கூடிய குடை வள்ளலாக மாறுவான். அந்த அளவுக்கு இவங்களுடைய தன்மைகள் இருக்கும். இதில் 2வது வீடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசினுடைய வீடு. இவங்க பேச்சு எப்படி இருக்கும்னா வேகம் கலந்த இனிமை. அப்படின்னா அதில் ஒரு நக்கல் நையாண்டி இருக்கும். அதாவது பேசுவாங்க, பேசும்போது அதில் ஒரு வேகம் இருக்கும், அதில் அந்த ஒரு கவர்ச்சி இருக்கும். அதனால் அவங்களுடையது ரசிக்கும்படியாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இவங்களுடைய குடும்பத்துக்குள்ளே எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்ப சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா அந்த சுக்கிரனே அதிபதியாக வர்றதுனால இவங்களுக்கு குடும்பத்தில் ஏதேனும் ஒரு வகையில் யாராவது உதவி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பெண்கள் இவர்கள் குடும்பத்தை தாங்குபவர்களாக இருப்பாங்க. இவங்க என்னதான் பெரிய ராஜா மாதிரி இருந்தாலும் கூட வீட்டுக்குள்ளே அது மனைவிக்கு அடங்கி இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதாவது முதல் மரியாதை சிவாஜி கணேசன் மாதிரி ஊருக்கெல்லாம் அவர் பெரிய தலைவராக இருப்பாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே இவர் மனைவிக்கு அடங்கினவராக இருப்பார். ஏன்னா அந்த சுக்கிரன் ஆளுமை தன்மை அங்கே பலமாக கொண்டதாக இருக்கும். அப்போ செவ்வாயை விட சுக்கிரன் தான் பலசாலி. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே சுக்கிரன்றது மனைவியை குறிக்கிற கிரகம் என்பதனால அங்கே மனைவிக்கு அடிமையாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுடைய தனம் பண வருவாயெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிரன் மட்டும் அவங்களுக்கு கெட்டு அல்லது ஏதேனும் ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருந்துட்டாக்க இவங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. முக்கியமாக இந்த மேச லக்னத்துக்காரவங்களுக்கு, மேசராசிக்காரவங்களுக்கு மட்டும் சுக்கிரன் மீனத்தில் உச்சமடைகிறது ரொம்ப பெரிய சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி 5ஆம் இடமான சிம்மத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. 9ஆம் இடமான தனுசில் இருந்தாலும் இவர்கள் பெரிய செல்வந்தனாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்தது இவங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் எல்லாருமே பார்த்தோம்னா இவங்களுக்கு எப்போதுமே மேசராசிக்காரங்க, மேசலக்கணத்துக்காரவங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகளே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கு புதன் பகை. அங்கே போய் புதன் வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் அவர் பலம் கொண்ட அளவில் இருக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா புதனுக்கு செவ்வாய்க்கு எப்போதுமே ஒரு யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இவங்க என்னதான் இளைய சகோதரர்கள் நிறைய செய்வாங்க, ஆனால் இளைய சகோதரர்கள் இவர்களை உதாசீனப்படுத்துவார்கள்.
பொதுவாக மேச லக்னத்தை பொறுத்தளவுக்கு இளைய சகோதரர்களால் எந்த நன்மையும் பெற முடியாது. அதே சமயத்தில் இவங்க எவ்வளவோ நன்மைகள் அந்த இது இளைய சகோதரருக்கு செய்வாங்க, சகோதரிக்கு செய்வாங்க. ஆனால் இவங்கள பாராட்ட மாட்டாங்க. சொத்தில் என்னைக்கா இருந்தால் பெரிய தகராறுகள் கொடுக்குறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இளைய சகோதர சகோதரிகள் தான். சரி, 4ஆம் இடமான அம்மா வீடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கேந்திர வீட்டில் ஒரு சுபகிரகங்கள் ஆட்சி பெறுவது அவ்வளவு திருப்தியான அமைப்பு கிடையாது. அதனால் பொறுத்தளவுக்கு மேச ராசி மேச லக்னத்துக்காரவங்க பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இவங்க தாயினுடைய அரவணைப்பு அவ்வளோவா கிடையாது. சின்ன வயசுலேயே நிறைய பேர் பிரிஞ்சு வேறு இடத்துல போய் வளரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதே மாதிரி படிக்கிறதுக்காக வேறு இடங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இது வளர்பிறை சந்திரனாக இருந்தால் இப்படி, தேய்பிறை சந்திரனாக இருக்கும்போது அதே சமயத்தில் தாயினுடைய பாசம் முழுமையாக கிடைக்கும். செவ்வாய்க்கு சந்திரனுக்கும் எப்பொழுதுமே நட்பு கிரகம் அப்படின்றதுனால தேய்பிறை சந்திரனாக இருக்கும் பொழுது இந்த செவ்வாய்க்கு சந்திரன் நன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பார். ஆனால் வளர்பிறை சந்திரனாக இருந்து அவர் திரிகோணம் இறங்கும். எப்படின்னா மேசத்துக்கு 5ஆம் இடமான சூரியனோட வீட்டில் சந்திரன் இருந்துட்டா தாயினுடைய அனைத்து சொத்துக்களையும் அனைத்து யோகங்களையும் அனைத்து பூர்வீக சொத்துக்களையும் அடையக்கூடிய பாக்கியவனாக மாறுவார். அதே மாதிரி 9ஆம் இடமான தனுசில் இருந்தாலும் தந்தைக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள் எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு தாய் மூலியமாக இவருக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு பாக்கியவனாக மாறக்கூடிய தன்மைகள் இருக்கும். அதே மாதிரி 11ஆம் இடமான கும்பத்தில் சந்திரன் இருந்தாலும் வளர்பிறை சந்திரன் அவர் வீட்டுக்கு 8ல் மறைகிறாரு அப்படின்ற போது அவரோட கெடுபலன்கள் குறைஞ்சு நற்பலன்கள் விளைய ஆரம்பிக்கும். ஏன்னா சுபர்கள் கேந்திரம் ஏறினா அவங்க மறையணுன்றது விதி. ஆக பொதுவாக மேச லக்னத்தை பொறுத்தளவுக்கு நிறைய பேருக்கு வளர்பிறை சந்திரனாக இருக்கவங்க தாயினுடைய சொத்து பத்துக்களில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு அது கடைசி காலங்களில் தான் போராட்டத்துக்கு பின் தான் கிடைக்கும். அதே வளர்பிறையாக இருந்தவங்களுக்கு இப்படி, தேய்பிறையாக இருக்கவங்களுக்கு தாயினுடைய சொத்துக்கள் ஈஸியாகவும் தாயினுடைய தாய் வர்க்க சொத்துக்களை அனுபவிக்கும் யோக்கியமும் இவங்களுக்கு கிடைக்கும். வீடு கட்டுற யோகங்கள் நல்ல பலமாக அமையும். இந்த தேய்பிறையில் பிறந்தவங்களுக்கு வளர்பிறை சந்திரன் ஆக பிறந்து அவர் 5ஆம் இடம் 9ஆம் இடம் 11ஆம் இடத்துல அல்லது லக்னத்தில் இருந்துட்டா முன்னாடி பில்லர் வச்ச வீடு கட்டுவாங்க. முன்னாடி தூண்கள் இருக்கும், அது வட்ட வடிவமாக இருக்கும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு பெரிய லெவலில் வீடு கட்டக்கூடிய யோகங்களும் கிடைக்கும். 5ஆம் இடத்து அதிபதி சூரியன். 5ஆம் இடம் எப்போதுமே சுபர்களுடைய வீடுகளாக வரணும். அப்போ இந்த சுபர்களோட வீடாக வர வேண்டிய சூரியன் பாவரோட வீடாக இருக்கிறதுனால அவங்களுக்கு தாத்தா சொத்துக்கள் அனைத்தையுமே ரொம்ப கடுமை போராட்டங்கள் ஏற்படும். தாத்தா சொத்துக்கள் அனைத்து ரொம்ப சிரமங்கள் ஏற்படும். தாத்தா வகையில் பூர்வீகத்தில் வாழக்கூடிய யோகங்கள் குறைவாகும். ஆனால் 5ஆம் இடம் புத்திர பாக்கியம் சொல்லப்படுது. 5ஆம் இடம் புத்திர பாக்கிய ஸ்தானத்தை அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன். ஆனால் புத்திர காரகன் யாருன்னு கேட்டிங்கன்னா 9 கூடிய பாக்கியாதிபதியான குரு. ஆக 9 கூடியவன் பாக்கியாதிபதி குரு அவரை புத்திர காரகனாக இருந்து புத்திரஸ்தானத்தை அதிபதி சூரியனுக்கு நட்பு கிரகம்ன்றதுனால மேச லக்னத்தை பொறுத்தளவுக்கு என்னைக்கு குழந்தை பிறகுதோ அன்னைக்கு அவங்க வாழ்க்கை மிக அமோகமாக வளர ஆரம்பிக்கும். அது வரைதி அவங்க வாழ்க்கை போராட்டங்கள் அதிகமாக தரும். பிறந்ததுலேருந்து திருமணமாகி எல்லா வகையிலும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் போராடிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் குழந்தைன்னு ஒன்று பிறந்ததுக்கு பின்னாடி அவங்க வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணப்படும். 6ஆம் இடம் என்பது வம்பு வழக்கு பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய இடம். அது புதனோட வீடு. அது மறைஞ்சிருக்கிறதுனால இவங்க மேக்சிமம் யார்கிட்டையும் கடன் வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி கடன் வாங்கிட்டா முதல் வேலையாக அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் மறு வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் இவங்களுக்கு பெரிய பாதிப்பு கடன்களாக எதுவும் பெருசாக பிரச்சனைகள் வராது. அதே மாதிரி கொடுக்க முடியலைன்னா கூட கொடுக்க முடியாதுன்றத காரணம் காட்டியாவது கொடுக்காம அவங்க அதிலிருந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக உண்டு. பொதுவாக இவர்கள் மேச ராசி மேச லக்னத்துக்காரவங்க கடன் வாங்குறதுலேயும் சரி கடன் கொடுப்பதுலேயும் சரி 90% பேர் நேர்மையாக இருப்பாங்க. அந்த நேர்மை அவங்கள காப்பாற்றிக்கிட்டே இருக்கும். அதனால் அவங்களுக்கு கடனால் பெரிய பாதிப்புகள் மேசராசி மேச லக்னத்துக்கு என்றும் முடிவாகி தராது. அப்படின்னா என்ன, ஆரம்ப காலத்தில் ஏதோ ஒரு வகையில் கடன் இருக்கும் பொழுது அந்த கடன்களை என்றாவது ஒரு நாள் திருப்பி தந்து அதன் மூலியமாக அவர்கள் நற்பெயரை பெறுவார்கள். 7ஆம் இடம் என்பது மனைவியோட வீடு. அப்போ மனைவியோட வீடு சுக்கிரன். 7ஆம் வீட்டுக்கு காரகாதிபதி சுக்கிரன். அப்போ சுக்கிரனே அந்த இடத்துக்கு காரக அதிபதியாகி மனைவிக்கு அதிபதியானவரும் சுக்கிரனாகவும் என்னதுனால இது என்னன்னு பார்த்தோம்னா காரக பாவ நாஸ்தி அப்படின்னு பேர். அப்போ மேச லக்னத்தை பொறுத்த அளவுக்கு மேசராசியை பொறுத்த அளவுக்கு 7ஆம் வீடு சுக்கிரன் மறைந்தால் நல்ல மனைவியும் வலுத்தால் மனைவிக்கு இவர்கள் அடிமையாகவும் இருக்கணும். அவ்வளோதான். மறைஞ்சிருந்தால் இவர் கணவனாக இருந்து மனைவிக்கு உதவி செய்வார்.
வலுத்திருந்தால் மனைவி பலமாக வந்து இவருக்கு உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆக மொத்தத்தில் சுக்கிரன் வந்து எப்பொழுதும் கெடணும்ன்றது மேச ராசி மேச லக்னத்தை பொறுத்தவரைக்கும் உண்டு. அப்படி கெட்டாக்க இவர் வல்லமையோட குடும்பத்தை நடத்துவார். வலுத்திருந்தா வல்லமை மிகுந்த மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு இவர் குடும்பம் நடத்துறதுக்கு உதவியாக தான் இருக்க முடியும். அப்போ பொதுவாக 7ஆம் இடம் என்பது சுக்கிரனாகி அதுவே மனைவி காரகாதிபதியும் வந்ததுனால இவர் ஒன்று மனைவிக்கு அடிமை, இல்லை மனைவி இவருக்கு அடிமை, இப்படித்தான் இருக்கணும். 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பாக வாழ முடியாது. அதாவது அந்நூன்யமான தம்பதிகளாக வாழ முடியாது. 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம். லக்னாதிபதி ஆயுளுக்கு அதிபதி ஆகிறதுனால ஏதாவது வழக்குகளில் எப்படி சிக்குவாங்களோ அதே மாதிரி இவர்கள் விபத்துகளில் கொஞ்சம் தடுமாற வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. ஆக வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போகிறது ரொம்ப நல்லது. அது தேய்பிறை சந்திரனாக இருந்தால் பெரிய பாதிப்பு வராது. வளர்பிறை சந்திரனாக இருந்து 8 செவ்வாயே வர்றதுனால இவங்களுக்கு செவ்வாய் திசை வரும்பொழுது ஏதேனும் ஒரு கீறல், காயம், கத்திப்படுறது அல்லது தையல் போட வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்கிறது. என்றாலும் இவர்களுக்கு ஆயுள் லக்னாதிபதி ஆயுளுக்கு அதிபதியாகிறதுனால அவர் பெரிய விசேஷம்தான். பெரிய குறைகள் பெருசாக ஆயுளில் பங்கங்கள் பெருசாக ஒன்றும் வர்றதில்லை. ஆனால் இவங்களுக்கு வைசூறு நோய் அப்படின்ற மாதிரி காய்ச்சல் இந்த மாதிரி செவ்வாய் சம்பந்தமான நோய்கள் வரும்போது அது கடுமையான போராட்டத்துக்கு ஏற்படுத்திடுது. அடுத்தது 9 பாக்கியாதிபதி. ரொம்ப கவனிக்க வேண்டிய இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கிரகங்களும் 2 வீடுகளை பெறுகின்றன. அதில் 2 வீட்டினுடைய தன்மைகளுக்கு தகுந்த மாதிரி இந்த மேச லக்னம் எல்லா லக்னங்களுக்கும் அந்த 2 வீட்டினுடைய பலன்கள் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாறி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத இந்த மேசத்தை வச்சு நம்ம கவனிக்கலாம். 9ஆம் வீடு குருவனுடைய வீடு, அவரே 12க்கும் அதிபதி. அப்போ 9ஆம் வீடு தந்தை, அவரே விரயத்துக்கு அதிபதி. அப்போ இதில் என்ன பார்த்தீங்கன்னா, தந்தையே இவர்களுடைய பூர்வீக சொத்தை அழித்து விடுவார். யார்? மேச லக்னத்துக்காரங்க. மேச லக்னம் மேசராசிக்காரங்க பிறந்தவங்க தாத்தாவோட பூர்வீக சொத்துக்கள்லாம் தந்தையே விரைவு செய்வார். பாதிக்கு மேலே 3/4 வித்துருவார். அப்போ தந்தையோட பேரில் இவங்க சொத்து வாங்க முடியாது. தந்தையினுடைய சொத்துக்களை அனுபவிக்கும் யோகம் இல்லாதவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மேச லக்னத்துக்காரங்க. ஆக தந்தைக்கு பின் அல்லது தந்தையால் யோகம் எதுவுமே இவங்களுக்கு இல்லை. இவங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் இவங்களுக்கு பெரிய டெவலப்மெண்ட்டு. ஆக தந்தையோட அப்பா சொத்துக்களை குழந்தைகள் பிறந்த பின்னாடி சொத்துக்களை மாற்றி எழுதுகிறது பெஸ்ட்டு. அடுத்தது 10ஆம் இடம். இதில் 9ஆம் இடம் என்பது தர்மம், 10ஆம் இடம் என்பது கர்மம். அப்போ இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இவங்களுக்கு பெரிய நற்பலன்களை தர்றதில்லை. ஏன்னா குருவும் சனியும் எதிர் கிரகங்கள். இவங்க கேட்டகரி வேற, அவங்க கேட்டகரி வேற. ஆக இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் வந்தாலும் கூட அவங்களுக்கு பெரிய யோகங்கள், பெரிய நன்மைகள் கிடைக்குமா அப்படின்னா நன்மைகள் கிடைக்காது. ஏன்னா 11க்குடைய பாதகாதிபதியும் சனியாக வர்றதுனால இவங்களுக்கு அந்த கெடுபலன்கள் கிடைக்கும்னு சொல்கிறத விட நற்பலன்கள் கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். அதாவது 2க்கு மத்தியமமான பலன்களில் தான் இவங்க அனுபவிக்க முடியும். சனி 10க்கு அதிபதி, தொழிலுக்கு அதிபதி, காரகாதிபதி அவரது. அப்போ இந்த சனியால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் என்ன அப்படின்னு கேட்டோம்னா இவங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியங்கள் பெருசாக கிடைக்காது. அதே சமயத்தில் இந்த சனி வந்து சுபத்தன்மையான பலன் பெறணும். அப்படின்னா என்ன மீனிங் கேட்டால் இந்த மேச லக்னத்துக்கு 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் இது 3 நன்மைகள் செய்யக்கூடிய இடம்னு சொல்லப்படுறது. ஆக சனி சூரியனோடு சேர்ந்திருந்தாலும் சரி, செவ்வாயோடு சேர்ந்திருந்தாலும் சரி, குருவாளோடு சேர்ந்திருந்தாலும் சரி, அல்லது இவர்கள் யாராவது ஒருத்தர் சாரத்தை சனி வாங்கியிருந்தாலும் சரி, அல்லது இவர்கள் யாராவது ஒருத்தர் இவர் சனியை பார்த்தாலும் இவர்கள் தொழிலில் மேம்பட்ட பெரிய வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஏன் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தர்ம கர்மாதிபதிகளுடைய சாரங்களை வாங்கிய கிரகங்கள் எப்பொழுதுமே நன்மை செய்யும். அதே மாதிரி லக்னத்துக்கு யோகாதிபதிகள் பாவகிரகங்களோடு இணைந்தாலும் சரி, பார்த்தாலும் சரி, அந்த பாவகிரகங்கள் தன்னுடைய வேலையை செய்யாது. அது மாதிரி இருக்கிறதுனால சனி வந்து தனித்து இருந்தால் இவங்க போராட்டமான வாழ்க்கை தான். இந்த சூரியன் செவ்வாய் குருவோடு இணைந்தாலோ பார்த்தாலோ அவர்கள் சாரம் வாங்கியிருந்தாலோ அந்த தொழில் இவங்களுக்கு மேம்பட்ட பெரிய வெற்றியை தரும். அடுத்தது இதில் 11ஆம் இடம் சொல்லிட்டோம், 12ஆம் இடம்னு சொல்லிட்டோம். அதே சமயத்தில் 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியம், 5ஆம் இடம் என்பது குழந்தை பாக்கியம், 5ஆம் இடம் என்பது தாய்மாமன். இந்த தாய்மாமனுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மேசராசி மேச லக்னத்துக்காரங்களை கல்யாணம் ஆகந்தட்டிக்கு நான் வச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அவங்களுடைய தொழிலில் பணமும் சம்பளமும் எதுவுமே கொடுக்காம இந்த ஜாதகரை உட்கார வச்சு கரெக்டாக வேலை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு பின்னாடி அதிகமாக அந்த சொத்துக்கள் பூரா உனக்குத்தான் தருவேன். அதிகப்படியான தாய்மாமன்களுக்கு புத்திர பாக்கியம் ரொம்ப குறைவாக இருக்கும், அல்லது பெண் குழந்தைகள் மட்டுமே இருக்கும்.
இருக்கும். அப்படி இருக்கும்போது இவன் ஆண் வாரிசாக எடுத்து தத்து வளர்க்குற ஆசையோடு வளர்ப்பாங்க. ஆனால் அந்த மேச ராசி மேச லக்னத்துக்காரவங்களுக்கு திருமணம் ஆகும் பொழுது இவர்களுக்கும் இவர்கள் தாய்மாமனுக்கும் முகத்தில் முழிச்சுக்கிறவே முடியாத அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் நடக்கும். ஆக அது வருதி அவர்கிட்ட வேலை பார்த்ததுக்கு ஒரு நயா பைசா கூட வாங்காமல் அப்படியே வெளியேற்றப்படுவார். அது வருதி அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஜீரோவாக மாறும். ஆக தாய்மாமனால் நன்மைகள் கிடைக்காத ஜாதகம் எதுன்னு கேட்டிங்கன்னா மேச லக்னம் மேச ராசிக்காரங்க. அதே மாதிரி 11ஆம் இடம் மூத்த சகோதரனை குறிக்கிற இடம். அந்த 11ஆம் இடம் இந்த லக்கணத்துக்கு பாதக ஸ்தானத்து அதிபதியாக வர்றதுனால மூத்த சகோதர சகோதரிகளால் இவர்கள் எப்போதுமே நன்மைகள் பெற மாட்டார்கள். ஆக மேச லக்னத்தை பொறுத்தளவுக்கு இந்த சூரியனும் புதனும் ஒன்று சேர்ந்துட்டாக்க பெரிய அகன்ற சிவராஜ யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகருக்கு உண்டு. சூரியன் வீட்டில் குருவோ குரு வீட்டில் சூரியனோ இருந்தாலோ, அல்லது சூரியன் குருவை பார்த்தாலும் சரி, அல்லது சூரியன் குருவோட சாரத்தை வாங்கியிருந்தாலும் சரி, குரு சூரியன் சாரத்தை வாங்கியிருந்தாலும் இவர்கள் அந்த நாட்டை ஆளும் அளவுக்கு இந்த எவ்வளவு பெரிய வல்லமை வேணுமோ அந்த அளவுக்கு வல்லமை இவர்களுக்கு கிடைக்கும், அந்த அளவுக்கு புகழ் கிடைக்கும், அந்த அளவுக்கு செல்வாக்கு கிடைக்கும். ஆக மேச லக்னத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு சுருக்கமாக சொல்லணும்னா மூத்த சகோதர சகோதரிகள் இளைய சகோதர சகோதரிகளால் என்றும் நன்மைகள் பெற மாட்டார்கள். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் இவர்கள் பேருக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அது மூலியமாக பெரிய யோகங்கள் கிடைக்கும். தாய் மாமனால் இவர்கள் நன்மைகள் எதுவும் பெற மாட்டாங்க. குழந்தை பிறந்த பின்னாடி வாழ்க்கை மிகப்பெரிய சுபிச்சம் அடையும். திருமண வாழ்க்கையில் ஒன்று இவர்களுக்கு மனைவி அடிமையாக இருப்பாங்க, அல்லது மனைவி இவர்களுக்கு அடிமையாக இருப்பாங்க. ஆக மொத்தத்தில் ஒரு அந்யோன்யமான தம்பதிகளாக வாழ்கிறதுக்கு இயல்பு அற்ற நிலையை தான் தரும். அது கிட்டத்தட்ட 70% பேருக்கு இப்படித்தான் இருக்கும். தொழில் விஷயத்தில் சனி பகவான் சுபத்தன்மையோடு இருக்கும் பொழுது மட்டுமே இவர்கள் தொழிலில் கொடிகட்டி பறக்கிற யோகங்கள் கிடைக்கும். ஆக மேச லக்னத்தை பொறுத்த அளவுக்கு அவர்கள் வாழ்வில் சூரியன் செவ்வாய் குரு இவர்கள் மூவரும் ஏதேனும் ஒருவர் நல்ல நிலைமையில் இருந்தால் கூட 33% வாழ்க்கை நல்லாயிருக்கும். 2 பேர் நல்லா இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட இவங்க வாழ்க்கை பிறருக்கு கடனை கொடுக்கும் அளவுக்கு யோகத்தை கொடுக்கும். 3 பேரும் நல்ல நிலைமையில் இருந்துட்டால் இவர்களே கோடீஸ்வரர்களாக வாழ்வார்கள். நல்ல வாய்ப்பு கிடைக்கும்போது ரிஷப லக்னத்தை பற்றி பார்க்கலாம். நன்றியும் வணக்கங்களும்.